மூன்றாம் உலக யுத்தத்தை உலகம் சந்திச்சே தீரும். இது 10 வருஷமா புகையை போட்டு கடைசியில உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துக்கு அப்புறம் ஜெகஜோதியா கொண்டு விட்டு எரிய ஆரம்பிச்சது. ஆனா பிள்ளையார் சொல்லி போட்டது என்னமோ அஜர்பைஜான் அர்மேனியா யுத்தம் தான். இப்படி யுத்தங்கள் நெருங்கும் போது எல்லா நாடுகளும் உஷாராகும். இந்தியா எந்த அளவுக்கு உஷாரா இருக்கு அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா பட்ஜெட் தான். பட்ஜெட்டை எல்லாரும் தகத்தை நோக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் இறங்கி போச்சே, அப்புறம் என்னத்த பாத்துக்கிட்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் வழக்கமானதுமான டிஃபென்ஸுக்குள்ளேயே பட்ஜெட்டை தூக்கிட்டு வந்தாச்சு. உண்மையிலேயே டிஃபென்ஸ் ரீதியா சரி, உலக அரசியல் ரீதியா சரி, ஏகப்பட்ட காய்களை பட்ஜெட் நகர்த்தி இருக்கார்கள். வழக்கமா சிடிஎன்ல தானே இதெல்லாம் பார்ப்போம்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு மாறுதல், ஒரு சேஞ்ச், பட்ஜெட்டோட தாக்கம் இங்கிட்டு ஷிஃப்ட் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தேசபக்தியிலே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல உலகம் எதுக்கு சண்டை போடும் அப்படின்னா நிலத்துக்கு தான் எப்பயுமே சண்டை போடும். ஆனா மூன்றாம் உலக யுத்தம் தண்ணிக்காக வரும், தங்கத்துக்காக வரும் அப்படின்னு நம்மளா பேசிக்கலாம். அது உண்மையும் கூட. ஆனா யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா நிலத்துக்காக வர்றது மட்டும்தான். இப்ப யதார்த்தமான உண்மையை நம்ம பார்க்க போறதுல உண்மையை பார்த்துரும். உண்மை அப்படிங்கிறது இந்த தங்கம், தண்ணி இந்த மாதிரி பேசிக்கிட்டே தெரிஞ்சு இல்லைங்க, ரேர் எர்த் மினரலுக்காக தான் யுத்தமே வரப்போகுது தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த வண்டி கிளம்பி ஸ்டார்ட் ஆகி ஜெகஜோதியா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த ரேர் எர்த் மினரலை நோக்கி தான் இந்தியா ஷிஃப்ட் எடுக்குது. காரணம் அது சீனா தான் ஏறக்குறைய மோனோபொலி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் இஷ்டத்துக்கு ஷட்டரை மூடுறது, ஷட்டரை திறக்கிறது, ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் இந்த விஷயத்துல அண்ணன் அமெரிக்கா மாதிரி மாறிட்டான். இவங்கிட்டயே நிறைய இருக்கு, இவங்கிட்ட எல்லாம் வேற எங்கேயும் இருந்தாலும் அதையும் போய் பிடிச்சி வச்சுக்கிறது. அதே மாதிரி இந்த ப்ராசஸிங் பிளான்ட் ஈன்ட்டு எல்லாத்துலயும் அட்வான்ஸ் லெவலுக்கு போய் தொலைஞ்சிட்டான். அமெரிக்காவே ஏமாந்துட்டான். அப்ப நம்ம நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கங்க. அண்ணன் அமெரிக்கா எந்திரிச்சு நிக்கும்போது நம்மளும் எந்திரிச்சு நின்னுட்டோம். அப்படி எந்திரிச்சு நின்று அண்ணன் அமெரிக்காவோட வேகத்துக்கு போகணும் அப்படின்னா பல பில்லியன்களை உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணணும். அப்ப மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதுக்கான ஜோன்களை மார்க் பண்ணி இப்ப இந்தியா பெரிய அளவு கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த பக்கம் ஒரிசா வரையும் ஒரு ரேர் எர்த் மினரல் காரிடால செட் பண்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா அங்க மைனிங் பண்றது, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் பண்றது, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா டிவிஷன்களையும் ஒருங்கிணைச்சு கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா வரையும் ஒரு லேண்ட் காரிடால உருவாக்குறார்கள். அது ரேர் எர்த் மினரல் காரிடாலாவே உருவாக்குறார்கள். டாப் டு பாட்டம், ஏ டு Z வரையும் உருவாக்குறதுக்காக பல பில்லியன்களை ஒதுக்கி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றார்கள். இது மிகப்பெரிய விஷயம், அத்தியாவசியமான விஷயம். இந்த பக்கம் வளர்ச்சி அதெல்லாம் தான் எதிரி சீனாவுக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும். இது மிகப்பெரிய அளவுல உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு பாதுகாப்பு, தேசத்தோட வளர்ச்சின்னு இப்ப பல விஷயங்கள்லயும் மைலேஜ் எடுக்கக்கூடிய விஷயத்த பட்ஜெட்ல இப்ப சொல்லியிருக்கார்கள். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். யாரோட ரேடார்ல இல்லாத ஒரு விஷயம். குறிப்பா எதிரிகள் ரேடார்ல கூட கிடையாது. இங்க உள்ள நம்ம ஆட்கள் ரேடார் தனி. எதிரிகளோட ரேடார் கூட விசாரிச்ச வரையும் இப்படி ஒரு சம்பவத்தை இந்தியா பண்ணும் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்க்கல. இது சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்தியா எவ்வளவு வேகமா பயணிக்க போகுது அப்படிங்கிறத நல்லாவே புரிய வச்சிருக்கோம். அடுத்த கட்டம் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் பட்ஜெட் தான். பொதுவாகவே டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸுக்கு எவ்வளவு தூரம் செலவு பண்றோமோ அதை பொறுத்து தான் நாட்டோட பாதுகாப்பு உறுதியாகும். நாட்டோட பாதுகாப்பு எவ்வளவு தூரம் உறுதியாகுதோ அதை பொறுத்து தான் அங்க பொருளாதார பலமே உறுதிப்படுத்தப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரதாகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் வெளில போறதா இருக்கட்டும், இல்ல இருக்கிறத பாதுகாக்கிறதா இருக்கட்டும், அம்பட்டுக்கும் ஒரு பாடி கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் தான். டிஃபென்ஸ் பட்ஜெட் ஏகபோக ஜம்ப், 18% சும்மா ஜம்ப். அதுல சும்மா 23 பில்லியன் அப்கிரேடுக்கு மட்டுமே நம்ம செலவழிக்க போறோம். மிகப்பெரிய அளவுல இந்த பட்ஜெட் டிஃபென்ஸை நோக்கி போகுது. டிஃபென்ஸ்ல எதுவுமே பெண்டிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போகுது. சத்தியமான்னு கேட்கக்கூடாது. டிஃபென்ஸை பொறுத்தவரை நிறைய தேவைகள் இருக்கு. ரொம்ப லேட்டா தான் அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இதுவே போதுமானது. ஏன் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல அப்படியே கொண்டு போய் வெளிநாட்டுக்காரன்ட்ட தந்து வாங்க போறோமான்னு கேட்டா கிடையாது. உள்நாட்டு உற்பத்தி, அங்க இருந்து வாங்குறது, வெளிநாட்டுல வாங்கினாலும் டெக்னாலஜி ஷேரிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு மைலேஜ் எடுக்கக்கூடிய காலகட்டத்துல டிஃபென்ஸ் பட்ஜெட் இப்படி கணிசமா இன்க்ரீஸ் ஆகிறது நல்லது. ஏன் அப்படின்னா இவ்வளவு பெரிய மைலேஜ் உள்ளூர் சார்ந்து எடுக்க விடுவாங்களான்னு கேட்டா எடுக்க விட மாட்டாங்க. ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பக்கத்திலேயே உள்ள சீனா, பாகிஸ்தானை தட்டி விட்டு கொஞ்ச நாள் யுத்தத்துல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பின்னோக்கி போடப்படும். இப்ப பட்ஜெட் ரீதியா போட்டு ரெடி ஆகும்போது தட்டி விட்டாலும் அவன் வரணும்ல. ஆத்தாடி அவன் 10 நாள் பின்னாடி போவான், நம்மள 10 வருஷம் பின்னாடி தூக்கி அடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் வரும் எல்லா நாட்டுக்கும். அதுக்கு
ஈக்குவலான இன்னொரு மைலேஜ் தான் இந்த ரேர் எர்த் மினரல்ல ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, சீனாவை பொறுத்தவரையும் அதுதான் அவங்கிட்ட உள்ள பிரம்மாஸ்திரம். காரணம் கச்சா எண்ணெய் நீ முடக்குனா ரேர் எர்த் மினரலை நான் முடக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஏகபோக விளையாட்டுகளை ஆரம்பிச்சு விளையாடக்கூடிய காலகட்டமா இருக்கு. இதுல இந்தியா நுழைஞ்சு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸிங் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த டெக்னாலஜி ரீதியா சீனாவுக்கு டஃப் கொடுத்து முன்னேறிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல ரெண்டு பிளேயர்கள் நுழையிறாங்க அப்படின்னா, சீனா இந்தியா நுழையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பகத்தன்மைங்கிற மைலேஜ் இந்தியாவுக்கு தட்டி எடுத்து மேல கொண்டு போயிரும். காரணம் என்ன அப்படின்னா, சீனாவை நம்பவே முடியாது. உள்ளுக்குள்ள நுழைஞ்சா அந்த நாடு அமெரிக்கா போன நாடும் சீனா போன நாடும் பெருசா உருப்படாது. என்ன வெவ்வேறு ஆங்கிள் உருப்படாம போகும். ஆனா ரிசல்ட் ஒண்ணுதான். இந்தியாவை பொறுத்தவரை அந்த பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அசைக்க முடியாத நாடுகளா இருந்தா கூட இப்ப அமெரிக்கா சீனாவை உள்ள விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். மார்க்கெட்டே ஃபிளட் பண்ணிடுவார்கள். திடீர்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அமெரிக்கா ஓடி போயிருவான். ஐரோப்பா கூடவே வந்த பூனைக்குட்டியவே என்ன படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை அந்த பிரச்சனை இருக்காங்க, அதுவும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த சர்வதேச அரசியல்லையும் இந்தியா அடுத்த கட்ட மைலேஜை எடுக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட் தான் இது. இதுல அரசியல் ரீதியா இந்த பட்ஜெட்டை தூக்கி போட்டு வாஷிங் மிஷின்ல வெளுத்து காயப்பட வேண்டியது நம்ம வேலை கிடையாது. சர்வதேச அரசியலுக்கு இந்த பட்ஜெட் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. நல்ல மைலேஜுங்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம வேகமா வைக்கும்போது தடுமாறாம இருக்கவும் உதவும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த ரேஞ்சிலே இதை நிப்பாட்டிக்கிறது நம்ம போற பாதை. நம்ம எங்க போறோம்? சர்வதேச அரசியலை நோக்கி போறோம். அதுல ஒரு கரெக்டா இருக்கும். மற்றபடி இதை தூக்கிட்டு வந்து உள்ளூர்ல வச்சு ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இங்க லாய்க்கப்படாது. பட்ஜெட்டை பொறுத்த வரையும் இந்த ரெண்டு விஷயங்கள் யாரோட ரேடார்ல, அதாவது இங்க உள்ள நம்ம ஆட்கள் ரேடார் தனி, அதாவது டிஃபென்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஆனா இந்த ரேர் எர்த் மினரல் சார்ந்த ஒரு பிள்ளையார் சொல்லிய இப்படி வலுவா போட்டு நிப்பாங்க இந்தியா அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இல்ல இல்ல அங்கங்க வந்துச்சு ஸ்மெல் ஆச்சு அப்படின்னா ஸ்மெல் ஆயிருக்கலாம். இருந்தாலும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு படி எடுத்து வைப்போம் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது சீனா போன்ற நாடுகளுக்கு சரியான ஆப்பு. அமெரிக்கா போன்ற நாடுகள் இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்து விடும் முடியும். ஆட்டோமேட்டிக்கா டாரிஃப் பாரு, இதெல்லாம் அமெரிக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் பயணிக்கணும். சும்மா ஒரு விஷயத்த பேச வரும்போது இன்னொரு விஷயத்த தட்டி கிளப்பிட்டு வர்றது. ஏன்டா அப்படின்னு கேட்டா இப்ப அதுக்கு நோ சொல்லு, இதுக்கு உன்னை விட்டு கொடு அப்படிங்கிற இந்த விளையாட்டெல்லாம் அமெரிக்காவால இப்படி இந்தியா ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும்போது விளையாட முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால்தான் இந்த பட்ஜெட்ல இந்த ரெண்டு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பிரமாதமான மைலேஜ். அடுத்த வீடியோல விரிவா சந்திப்போம். வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த ரஷ்யா உக்ரைனை பத்தியோ இல்ல ஈரான் விவகாரங்களை பத்தியோ நண்பர்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.